அஸ்ட்ரோ6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். குரோதி தமிழ் வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சித்திரை மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறக்குது. சுக்லபட்ச திதி திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி ஷஷ்டி திதி அதிகண்ட யோகம் தைல தருணத்தில் பிறக்குது இந்த குரோதி வருடம். குரோதி அப்படின்னாலே பகை கேடு அப்படிங்கிற பொருள். 60 தமிழ் வருடங்கள்ல 38ஆவதா வரக்கூடியது தான் இந்த குரோதி வருடம். இந்த தமிழ் புத்தாண்டை பற்றி நமக்கு அனைவருக்குமே பல்வேறு விதமான மகிழ்ச்சிகளும் ஏற்றங்களும் இரக்கங்களும் இருக்கும். ஏன்னா நமக்கு இந்த வருடமாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் பிறக்குமா, நம்மளுடைய தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்குமா, வாங்கிய கடனை எல்லாத்தையும் அடைப்போமா, நம்மளால் இந்த வருஷம் வீடு கட்ட முடியுமா, நம்மளுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் நடக்குமா அப்படின்னு பல்வேறு விதமான ஆசைகளும் நம்மளுடைய மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒவ்வொரு விதமான கனவுகளை நோக்கி நம்ம அடியெடுத்து வைக்க போறக்கூடிய ஆண்டு தான் இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு 2024ஆம் ஆண்டு. இந்த குரோதி வருடத்துல கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சூரியன் மேஷராசியிலையும், செவ்வாய் கும்பராசியிலையும், புதன் மீனராசியிலையும், சுக்கிரன் மீனத்திலையும், குரு மேஷத்திலையும், சனி கும்பத்திலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்கிறாங்க. கிரக பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுபகிரகமான குரு பகவான் ஆண்டின் துவக்கத்தில், அதாவது சித்திரை மாதம் 18ஆம் தேதி ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சனி பகவான் ஆண்டின் இறுதியில் பங்குனி மாதம் 15ஆம் தேதி மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த ஆண்டு முழுவதுமே ராகு மீனராசிலையும் கேது கன்னிராசிலையும் தான் பயணத்தை தொடங்குறாங்க. இந்த குரோதி தமிழ் புத்தாண்டோட பொதுவான பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கடல் சார்ந்த பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல மழை அப்படிங்கிறது இருக்கும். சூரியன் 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று குருவோடு இணைஞ்சிருக்கிறதால சகோதரர்களோட உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதனோடு சுக்கிரனை இணைஞ்சிருக்கிறதால உயர்கல்வியில் சில மாற்றங்கள்லாம் வரலாம். சனியோடு செவ்வாய் இணைஞ்சிருக்கிறதால இனம் தெரியாத புதிய நோய்கள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. மருத்துவத்துறைக்கே சில சவால்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வருடம். 8ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்திருக்கிறதால பணப்புழக்கம் அப்படிங்கிறது சற்று குறையும். கூட்டு தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சுமாரான நிலை தான் இருக்கும். லாபமும் இருக்காது, நஷ்டமும் இருக்காது. ஒரு கலவையான பலன்கள் தான் கிடைக்கும். லாபஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறதால வெளிநாட்டு இறக்குமதியும் ஏற்றுமதியும் இந்த ஆண்டு அதிகரிக்கும். அந்நிய செலாவணிகள் அதிகரிக்க திட்டம் வகுக்கப்படும். இந்த ஆண்டு வெள்ளம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். நீர்நிலைகளில் வீடு கட்டி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாதிப்பு அப்படிங்கிறது உண்டு. மீன் வளம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். நேரத்தில் மழை பெய்யாது, விவசாயம் அதிக மழை பெய்து கெடும். இந்த ஆண்டு அதிக உஷ்ணமும் கடும் குளிரும் இருக்கும். உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள்லாம் திடீர் கட்டுப்பாடுகளால் தன் பொருட்களை விற்பனை செய்ய முடியாமல் கூட சூழ்நிலை வரும். தொழிலில் ஆண் பெண் இருபாலருக்கும் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது சரியாக அமையும். இந்த ஆண்டு காதல் திருமணம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் இந்த குரோதி வருடம். இதே மாதிரி எல்லா ராசிக்காரர்களுமே பைரவர் வழிபாடு செய்துட்டு வர்றது மிக மிக அவசியம். பெருமாளுக்கு ஏகாதசி நாட்கள்லையும் சிவபெருமானுக்கு சிவராத்திரி நாட்கள்லையும் விரதம் இருந்து வழிபட்டுட்டு வர எல்லா நன்மைகளுமே இந்த குரோதி வருடத்தில் கிடைக்கும். சுக்கிரனின் ஆசி பெற்ற ரிஷபராசிக்காரர்களே, வரும் குரோதி ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இது ஒரு குதூகலமான வருடமாக தான் இருக்கும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதால பல நன்மைகள் கிடைக்க போகுது. கூடவே இருக்கும் ராகும் அடிமனதில் இருக்கக்கூடிய ஆசைகளை எல்லாத்தையும் நிறைவேற்றி வைப்பார். இந்த வருடம் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுது. அதற்கு தகுந்த பணம் உங்கள் கையில் ஏதாவது ஒரு வகையில் வந்து சேரும். ரிஷபராசி குழந்தைகளுக்கெல்லாம் இளைய சகோதரி பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெண் குழந்தைகளுக்கான வாய்ப்பு தான் அதிகம் இருக்குது. சில ரிஷபராசி அன்பர்கள்லாம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருக்கும். வரும் வீட்டுக்கு இந்த வருடம் வீட்டுக்கு மிக அதிக முதலீடு செய்து உங்களுடைய கனவு இல்லத்தை கட்டுவீங்க. வேறு சிலர்லாம் வீட்டை விட்டு அதனோடு வெளிநாடு அல்லது அரசியல் சார்ந்த தொழிலில் செலவழிக்க போறீங்க. தாயார் உங்களுடைய மூத்த உடன்பிறப்போடு செல்லுவாங்க. ஆரம்ப கல்வி மாணவர்கள்லாம் உயர்கல்வி பள்ளியில சேருவீங்க. மீனவர்கள்லாம் அரசு தரக்கூடிய உதவிகளை பெற்று நன்மைகள் அடைய போறீங்க இந்த வருடம் உடல் ஆரோக்கியத்துல சற்று கவனமா இருக்கணும். ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருமே
கால் பாதம் வீங்கலாம், பாதத்துல நரம்பு பிடிச்சுக்கலாம், சிலருக்கெல்லாம் காலில் விஷக்கடி ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலர்லாம் புத்தி அடிப்படையை கொண்டு வேலை செய்யும் வேலைகள் எல்லாருமே சிறப்பா இருக்கும். வங்கி வேலை, சினிமா எடிட்டிங் வேலை, வெளிநாட்டுல ஆசிரியர் பணி, கம்ப்யூட்டர்ல பாடம் நடத்தும் வேலை, இந்த மாதிரியான வேலைகள்லாம் உங்களுக்கு வந்து சேரும். எதிரிகளோட பெருக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் 12ல் சூரியன், குரு, 2ல் சந்திரன், 5ல் கேது, 10ல் செவ்வாய், சனி, 11ல் புதன், சுக்கிரன், ராகு அப்படின்னு இருக்கிறதால எதிரிகளோட பெருக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். எதிரிகளெல்லாம் மிக பலமாகி உங்களுடைய கண்களில் விரலை விட்டு ஆட்டுவாங்க. கடனும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த வருடம் காதல் திருமணம் கைகூடி வரும். வேலை பார்க்கும் இடத்துல இருந்துட்டு வந்த வேலை பார்க்கும் இடத்துல தொழில் செய்யும் இடத்துல இருக்கும் பெண்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போது வியாபாரம்லாம் நீங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தந்தையோட உதவி சிறப்பாக இருக்கும். தர்ம கர்மாதிபதி எனும் யோகத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த யோகம் வெளிநாட்டு முதலீடுகளை எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். உங்களுக்கு சட்டத்துக்கு புறம்பான வருமானம்லாம் வரலாம். உங்களுடைய எண்ணங்களை ஏதோ ஒரு மட்டமான வழியிலையாவது ஈடேற்றிவிடும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வருடம் அவர் பிறந்த இடத்துக்கு தான் அதிகமாக பயணம் மேற்கொள்ளுறாரு. பிறந்த ஊரில் ஒரு இடம் விடாமல் சுற்றி கொண்டே இருப்பீங்க. அரசியல் அல்லது அரசு பணி, தந்தை அல்லது மூத்த சகோதரன் அப்படின்னு ஏதோ ஒன்று அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். பிறந்த ஊரில் அலைச்சொல்லும் செலவும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய பேச்சு சும்மா தடாலடியாக தான் இருக்கும். நீங்கள் மட்டமாக பேசாவிட்டாலும் உங்களுடைய வார்த்தைகள் குதர்க்கமும் குசும்புத்தனமும் நக்கலும் அதிகமாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் மற்றவர்கள் மனம் புண்படும்படி பேசுவதை தவிர்த்துக்குங்க. குடும்பம் அப்படின்னு சொல்வதை விட குடும்பங்கள் அப்படின்னு சொல்வதே சரியா இருக்கும். குடும்ப தலைவரா இவர்களோட புகைப்படம் தான் இருக்கும். இந்த வருடத்துல உங்களுக்கு காதல் திருமணம் அப்படிங்கறது அதிகம் நடக்கும். உங்களுக்கு காதல் கலப்பு திருமணம் மறுமணம் கூட அதிகமா செய்துக்குவீங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருமே இளைய சகோதரர் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சகோதரர்கள்லாம் வெளிநாடு செல்லுவீங்க. அரசியல்ல சேர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அசால்ட்டான குருட்டு தைரியம் மண்ட முழுக்க இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு குறுக்கு வழியில புகழ் சேர்க்க முயற்சி செய்வீங்க. இந்த வருடம் வீட்டுக்கு மிக அதிகமாக முதலீடு செய்து உங்களுடைய கனவு இல்லத்தை கட்டுவீங்க. வேறு சிலர்லாம் இந்த வருடம் கண்டிப்பா மருமகன் அல்லது மருமகள் உங்க இல்லத்துக்கு வந்து சேருவாங்க. சற்று கலப்பா அமையறதுக்கு கூட வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. வாரிசு வேண்டி மருத்துவ சிகிச்சையெல்லாம் நீங்க எடுத்துக்குவீங்க. உங்களுடைய பங்கு வர்த்தகம் இந்த ஆண்டு சிறப்பாகவே இருக்கும். உங்களுக்கு முதல்ல சறுக்கியது போல இருந்தாலும் ஆண்டின் பிற்பகுதியில நல்ல முன்னேற்றம் இருக்கும். கலைஞர்களுக்கெல்லாம் இந்த வருடம் வேலை செய்ய வாய்ப்பும் புகழும் செல்வ செழிப்பும் வந்து சேரும். அரசியல்வாதிகளோட அனுசரணையும் கிடைக்க போகுது. டிவி கலைஞர்களுக்கும் தொடர்ச்சியான வாய்ப்பும் வளமும் உண்டு. சற்று கிசுகிசு செய்திகள் மட்டும் உங்களை மிக எரிச்சல் படுத்தும். அதுல மட்டும் சற்று கூடுதல் கவனத்தை செலுத்தணும். இந்த வருடம் வெளியில இருந்தெல்லாம் உங்களுக்கு எந்த துன்பமும் வராது. அப்படியே அரசு அதிகாரிகள் மூலம் தொல்லை ஏற்பட்டாலும் நிறைய செலவு செய்து அதை சரி கட்டுவீங்க. வீடு விஷயம் மட்டும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். தர்ம கர்மாதிபதி இனி யோகத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது. இந்த யோகம் வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த வருடம் பங்குதாரரை சேர்த்துக்கிட்டு அவர்களோட முதலீடுகளை கையகப்படுத்தி உங்க பெயரில் தொழில் தொடங்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. குறுக்கு வழியில லாபம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த ஆண்டு. அதற்கு கொஞ்சம் முதலீடு அப்படிங்கிறது இருக்கணும். அதுக்காக செலவும் அளிப்பீங்க நீங்க. சிலர்லாம் வீட்டை வாடகைக்கு விடுறது, இடத்தை வாடகைக்கு விடுறது, இது மாதிரியான வாடகைக்கு விட்டு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் நல்ல முன்னேற்றம் இருக்கு. போட்டிகளில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் உண்டு. கை வேலைகள் கைத்தொழில் மூலம் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கெல்லாம் வெளிநாடு வரை விற்பனையாகி நல்ல லாபத்தை கொடுக்க போகுது. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இந்த வருடம் தொடங்கிய உடனே ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து அதன் தலைமை பொறுப்பை ஏற்று தங்கள் பிறந்த இடத்துல ₹1 செலவழித்து ₹100 லாபத்தை பெறுவீங்க. சுற்றியுள்ளவர்கள்லாம் இவனுக்கு எங்கிருந்து இவ்வளவு பணம் கிடைக்குது அப்படின்னு ஒரு விரக்தியோடு பார்ப்பாங்க. உங்களுடைய கருப்பு பணத்தை வெள்ளையாக்கும் முயற்சியில நீங்க இறங்குவீங்க. இந்த வருடம் அதிகமா பயணம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க பிறந்த இடத்துக்கு தான் சென்று வருவீங்க. உங்களால முடியும் பொழுது ஸ்ரீரங்கம் சென்று ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை கும்பிட்டுட்டு வாங்க. சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதால வெள்ளிக்கிழமை வெண் தாமரை பூ கொண்டு அம்பாளை வழிபட்டுட்டு வாங்க. அந்தணர்களில் வேதம் பயிற்றுவிக்கும் ஆசிரியர்களுக்கெல்லாம் வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த வருட ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் மிக நல்ல அதிகமான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது.